Hi guys, welcome back to SRS1234 channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நம்ம வந்து ஸ்ட்ரீட் ஸ்டைல் ஆம்லேட் தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பாத்திரத்துல முட்டை எடுத்து ஊற்றணும். முட்டை அரைச்சி ஊற்றணும். நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா பீட் பண்ணிக்கிறோம். நம்ம இது இந்த முட்டை கலக்கிறோம்ல, இது வந்து நல்லா பீட் பண்ணணும். நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த ஸ்டெப் நான் வந்து 2 முட்டை பண்ணுறேன். அதனால் நான் வந்து 2 முட்டையை வந்து அடித்து ஊற்றி நான் வந்து கலக்கிருக்கேன். ஆனால் வீடியோவில் வந்து ஒரு முட்டை ஊற்றுற மாதிரி தான் தெரியும். அதுக்கு முன்னாடியே நான் ஒரு முட்டை ஊற்றிட்டேன். ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப் வந்து லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஓகேங்களா? லைட்டாக தண்ணி ஊற்றணும். இவ்வளோ தண்ணி போதும். எனக்கு கொஞ்சம் இவ்வளோ தண்ணி போதும். ஏன்னா நான் வந்து 2 முட்டைக்கு தான் பண்ணுறேன். கொஞ்சோண்டு ஊற்றினா போதும். இது நல்லா பீட் பண்ணிக்கணும். ரைஸ் கலர் அந்த மாதிரி வந்துட்டு ஓகே, நல்லா பீட் பண்ணிக்கும். எனக்கு என்னமோ இன்னும் கொஞ்சம் தண்ணி பத்தாத மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால நான் இன்னும் கொஞ்சம் ஊற்றினேன். இப்போது தண்ணியும் முட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நல்லா கலக்கி நல்லா பீட் பண்ணிக்கும். இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தது வந்து நம்ம இப்போ வந்து மசாலாஸ் வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். உள்ள பெப்பர் ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு பெப்பர் ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சோண்டு பெப்பர் ஊற்றிக்கலாம், போட்டுக்கலாம். ஓகே, அடுத்து வந்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், ஒரு பிஞ்ச் ஆஃப் மஞ்சத்தூள், லைட்டாக மஞ்சத்தூள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து லைட்டாக இது சில்லி பவுடர் வைக்கலாம். அது திறந்த உடனே மூஞ்சில் வந்தனால மூக்கு கேறிடுச்சு. இப்போ அவங்க கண்டினியூ பண்ண ப்ராசஸ் அதே மாதிரி லைட்டாக இந்த மாதிரி நமக்கு லைட்டாக சில்லி பவுடர் வந்து போடும். ஓகே, பின்னாடி க்ளீன் பண்ணி வச்சு தான் வரணும்னு சொல்கிறாங்க. முடிக்க உள்ள வச்சிடணும். டர்மரிக் பவுடர் போட்டுருக்கோம். அடுத்து பெப்பரும் போட்டோம். மெயினாக டேஸ்ட்டுக்கு நம்ம வந்து உப்பு போடணும். சால்ட், கொஞ்சோண்டு சால்ட் போடணும். ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட், 1 pinch ஆஃப் சால்ட். ஓகே, இப்போ நம்ம வந்து இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். மூடி வேற எங்கேயோ இருந்துச்சு, பாருங்க.
வச்சுக்கலாம். சரிங்க. இப்போ அடுத்து வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து வந்து நம்ம வெஜிடபிள்ஸில் இப்போ வந்து இதை வந்து ஆட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ வந்து வெஜிடபிள்ஸ் நம்மளுக்கு வந்து என்னெல்லாம் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ஆனியனு, கொரியாண்டர், கருவேப்பிலை, அப்புறம் வந்து இது மிளகாய், பச்சை மிளகாய். ஓகேங்களா? அதை வந்து நல்லா சின்ன சின்னதாக ஃபைனாக சாப் பண்ணியிருக்கணும் நீங்கள். நான் வந்து வீடியோக்கு முன்னாடியே நான் வந்து அதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து ஆட் பண்ணணும். நான் வந்து திருப்பி சொல்கிறேன் என்னென்னலாம் வேணும்னா வந்து வெஜிடபிள்ஸ் வந்து பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொரியாண்டர், அப்புறம் ஆனியன் ரொம்ப நைஸாக சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அப்புறம் வந்து மசாலாஸ் திருப்பி நான் சொல்கிறேன். லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். சால்ட்டு, பெப்பரு, சில்லி பவுடர், அப்புறம் டர்மரிக் பவுடர். அவ்வளோதான். இப்போ இதுதான் மசாலா. அதுதான் வந்து வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ண கொடுப்போம். எனக்கு தெரியுதா தெரியலையோ நிமிஷம். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ஒவ்வொன்றா ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கொரியாண்டர் ஆட் பண்ணிக்கணும். கொரியாண்டர், அடுத்து வந்து ஆனியன். நீங்கள் வந்து ஒரே ஒரு முட்டைக்கு பண்ணுறீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் போதும். நான் வந்து 2 முட்டை, அப்புறம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்குவோம். அடுத்து வந்து கருவேப்பிலை, அடுத்து கடைசியாக வந்து க்ரீன் சில்லி. இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து கட் பண்ணது எல்லாத்தையும் நம்ம வந்து இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நல்லா கலக்கணும். ஓகே கைஸ், முடிக்க போகிறோம். இப்போ நம்ம வந்து கலக்கணும்னு நல்லா கலக்கணும். அதுக்குள்ளே நான் வந்து இங்கே நம்ம சூடு பண்ணிடலாம். ஓகே, ஓகே கைஸ், ஆன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா கைஸ், அதுக்குள்ளே வந்து முட்டையோட வந்து நான் போய் டஸ்ட்பினில் போட்டுருக்கேன். ஓகேங்களா? இது கைஸ், இப்போ நம்ம வந்து முட்டைத்தோடு போயிட்டு டஸ்ட்பினில் போட்டுட்டு வந்துட்டோம். அடுத்து நவ் கைஸ், ஓகே ஓகேங்களா? ஓகே, ப்ராப்பராக செட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம டஸ்ட்பினில் போட்டு வந்துட்டோம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து அடுப்பை வந்து ஹை ஸ்பீடில் வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து அது கரெக்டாக பர்ஃபெக்டாக நமக்கு சூடு வரும். இன்னும் கொஞ்சம் சூடு வரும். அதுக்குள்ளே க்ளீன் பண்ணிடலாம் கைஸ். வெஜிடபிள்ஸ் வெட்டிட்டு அப்படியே தான் கிடக்குது. அங்கே தோடு, ஆனியன் உச்சி தோடு எல்லாமே, காம்பு எல்லாமே அங்கே தான் இருக்க. சொல்லிட்டு நம்ம க்ளீன் பண்ணிட்டு வந்துடலாம். இது போட்டுட்டு வந்துருக்கோம். இப்போ வந்து நம்ம அடுப்பை வந்து லோ ஸ்பீடில் வச்சுக்கலாம். லைட்டாக லோ ஸ்பீடில் வச்சுக்கலாம்.
வந்து பீட் பண்ண மாதிரி பண்ணுங்க. இப்போ லோ ஸ்பீடில் வச்சு இன்னும் கொஞ்சம் சவுண்ட் கைஸ். ஓகேவா இருக்கு. ஓகே, உப்பு கரெக்டாக இருந்தால் தான் அது சக்ஸஸ்னே சொல்ல முடியும். லாஸ்ட் டைம் நான் வந்து ஒன்று பண்ணேன், பட் அது நான் வீடியோ எடுக்கல. அப்போ வந்து உப்பு கரெக்டாக இல்லைன்னு எல்லாமே சொன்னாங்க. ஸோ அதனால் உப்பு கரெக்டாக போடணும், எல்லாமே மிஸ்டேக் இல்லாமல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ரொம்ப கொஞ்சம் தான் போட்டேன். ஹாஃப் முட்டைக்கு வந்து நம்ம ஆம்லேட் பண்ணுற மாதிரி அந்தளவுக்கு தான் நான் போட்டிருந்தேன். அதனால் இன்னும் கொஞ்சம் பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக போட்டுக்கலாம். ஆனால் இப்போ நல்லா கிராக்காக இருக்கணும். நல்லா பேக் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் ஆம்லேட் மாதிரியும் போடலாம், இல்லைன்னா முட்டை பொடி மசாலா அது மாதிரி கூட நீங்கள் போட்டு சாப்பிட்டுக்கலாம். ஆனால் வந்து இந்த மாதிரி தான் ப்ரொசீஜர் இருக்கும். இப்போ வந்து லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ தான் எண்ணெய் லைட்டாக ஊற்றிக்கோ. லோ ஸ்பீடில் போட்டனால நம்மளுக்கு வந்து ஹீட்டு கம்மியாயிடுச்சு. இல்லைன்னா இந்நேரத்துக்கு எண்ணெயை ஊற்றினோன்னா லைட்டாக பபிள்ஸ் வந்துருக்கும். அது வந்து இன்னும் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகலை, ஐ மீன் இன்னும் ஹீட் ஆகலை. நல்லா கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கலாம். ஒரு கொஞ்ச நேரத்துலேயே வந்து அது சூடாயிடுச்சு. இப்போ வந்து என்னோட நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து பெருசாக ஊற்ற போகிறோம். ஓகே, இப்போ வந்து நம்ம ஊற்றலாம். இன்னும் லைட்டாக வந்து நம்ம மேலே ஊற்றினதுக்கப்புறம் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஏன்னா போட்ட உடனே தெறிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஊற்றிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஒரு ஆம்லேட் வந்துடுச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. இன்னொரு 4-5 ஆம்லேட் போடுற அளவுக்கு இருக்குது. ஆனால் 2 முட்டை லைட்டாக தண்ணியில் ஊற்றிருந்தோம் நம்ம கரெக்டாக. இது பாருங்கள், பார்த்தீங்களா, ஒரு ஆம்லேட் வந்துருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுட்டு இப்போ திருப்பி எல்லாத்துக்கு முன்னாடி பாத்திரம் எடுத்துக்கலாம். ஆவறது திருப்பி போட்டிருக்கோம். ரைஸ் பர்ஃபெக்டாக இருந்துருக்கு. அதுக்கு மேலே நம்ம லைட்டாக கருவேப்பிலையும் அப்புறம் நம்ம வந்து வெங்காயத்தையும் போட போகிறோம். இடையில நான் கொஞ்சம் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணிட்டு இருந்தேன்ல, என்னை தொல்லை பண்ணுறதுக்குனே 2 பேர் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து சும்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். நல்லா இருக்கு, செம்ம டெக்ஸ்சராக இருக்குன்னு நினைக்கிறேன் ரைஸ். சாப்பிட்டு பார்த்தா தான் நமக்கு தெரியும். பாருங்க, பார்த்தீங்களா
பார்க்கவே டெம்ப்டிங்காக இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் பேட்ச் ரெடி. கைஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு டேஸ்டிங்க்கு கேட்டுட்டு வரணும். எல்லாத்துக்கிட்டையும் போயிட்டு கேட்டுட்டு வந்துடலாம் நல்லா இருக்கா அப்படின்னு. ஏன்னா இப்போ வந்து இதில் உப்பு கம்மியாகிடுச்சு, ஏதாச்சும் கம்மியாகிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து அடுத்ததில் கரெக்ட் பண்ணிடலாம். ஓகே, டேஸ்டிங் போகலாம்.